ஸோ அதில் 30 to 35 ஒருத்தருடைய லைஃப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24லேருந்து ஒரு 12 ஆண்டுகள் 36 வரை ஒரு சைக்கிள். இந்த காலகட்டம் அந்த 24லேருந்து 36 வரை 40ங்கும் போது ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப், என்னுடைய 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன் அப்படியே சும்மா உட்காந்துருக்காங்க, ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முதுமை என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய உடல் கூறுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நிலையிலையும் உடல் கூறுகள் பல தன்மைகளில் மாற்றம் அடைந்துட்டே வரும். ஒரு டீனேஜில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உடல் கூறுகளினுடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கூச்சமாக இருக்கும். 25லேருந்து 30 வரை உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பேருக்கான ஒரு முயற்சியை ஆணும் பெண்ணும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வயசு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பால் உணர்வு சுரப்பிகள் அதிகமாக சுரக்கிறதும், விந்தாற்றலினுடைய அளவு அதிகமாக சுரக்கிறதும் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். 30 to 35 வயசில் கொஞ்சம் மீடியமாக நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஒரு 25லேருந்து 30 வரை இருக்கக்கூடிய அந்த தீவிரம் வந்து 30 to 35 இருக்கிறதில்ல. அந்த 30 to 35 ஒருவருக்கு வந்து அந்த உற்பத்தி திறன் வந்து இயற்கையாகவே பெருமளவு குறைய தொடங்குறதுனால எப்போவுமே குழந்தை பேரை 30க்கு முன்னாடி வச்சுக்கணும். 30 to 35 நல்ல உணவுகள், நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை, ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குழந்தை பேர் வந்து சாத்தியமாக இருக்கும், அல்லது அதில் ரொம்ப சிரமப்படுறது மாதிரி இருக்கும். ஸோ அதில் 30 to 35 ஒருத்தருடைய லைஃப்பில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஏஜ். ஏன்னா மனிதனுடைய ஒரு சராசரி ஆயுள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 70 ஆண்டுகள் வச்சுட்டாலும் அந்த 70ல் ஒரு மத்தியமமான பகுதி வந்து அந்த 30 to 35. ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா 1 to 12 ஒரு மாதிரி இருப்பாங்க. 12லேருந்து அந்த 24 வரை ஒரு சைக்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24லேருந்து ஒரு 12 ஆண்டுகள் 36 வரை ஒரு சைக்கிள். இந்த காலகட்டம் அந்த 24லேருந்து 36 வரை உள்ள காலகட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லேயுமே ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும். இதில் லைஃப்பில் ஒரு முக்கியமான மத்தியமமான பகுதி, திருமணம் முடிந்து குழந்தை பெற்று இந்த ஏஜில் வந்து ஒரு 40ங்கும் போது ஒரு 40 கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆஃப் லைஃப்பை முடித்தவங்க, அதுக்கு முன்னாடி போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கணும். ஏன்னா லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். நம்ம சிறு வயதில் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நினைக்கிறது மாதிரி, சிறு வயதில் அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு அப்படி இருக்க முடியாது. அந்த வாழ்க்கைக்கு என்ன எதிர்காலத்தில் எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கான முயற்சியை சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வயசில் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி 30 to அந்த 35 காலகட்டத்தில் என்னுடைய 60 வயசு 70 வயசுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணால் தான் மிக சரியாக இருக்கும். இந்த 30 to 35 நீங்கள் டிசைட் பண்ணிடணும், என்னுடைய லைஃப் மிஷன் இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் என்னுடைய உடல் தகுதி இருக்குது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், என்னுடைய ஆசை வெறுப்புலாம் இதுதான், என்னுடைய தகுதியை தாண்டி நான் வேறு எந்த ஒரு இடத்தையும் நான் வந்து யோசிக்கலை, அதுக்கான கரெக்டாக பண்ணுறேன். எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு 70 வயசோ 80 வயசோ இருப்பேன். அந்த காலகட்டத்தில் நான் எப்படி இருக்க போகிறேங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது 30 to 35. அந்த 30 to 35 கிளியர் மிஷன் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நிதானமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து என்னென்னா ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டில் பல பிரச்சனைகள் வருது. அவர்கள் ரிட்டையர்ட் ஆனவுடனே மிக விரைவாக அதிகமான நபர்கள் இறந்து விடுவதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணுன்னே தெரியலை, அப்படியே சும்மா உட்காந்துருக்காங்க, ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க. வேலை பார்த்துட்டு திடீர்னு பிற்காலத்தை பற்றி அந்த 60க்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்னுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போகணும்னு யோசிக்காமல் ஆக்டிவாக இருந்த நபர் திடீர்னு சும்மா உட்காரும்போது அவங்க மனமானது பேதளித்து உளவியல் சிக்கலை ஏற்படுத்துகிறது, அல்லது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களுடைய லைஃப்பில் ஏற்படுத்தி மன உளைச்சலாகி உடல் நோய்வாய்ப்பட்டு அப்படி முடங்கி எண்ணற்ற நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். முதுமை என்பது மிகப்பெரிய ஒரு அனுபவம். நிறைய கம்பெனிலலாம் முதுமையான ஆட்களை தான் வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த முதுமை காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்புல நம்முடைய வாழ்க்கை வீடு தோட்டங்களை உருவாக்கணும், அதில் போய் அமைதியாக இருக்கணும், டெய்லி வாக்கிங் போகணும், காலையில் எழுந்துச்சி மெடிடேட் பண்ணணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணும், ஏதாவது பொதுநல அமைப்புகளோட கனெக்ட் பண்ணிவிட்டு நிறைய மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மாதிரி எங்கேஜாக இருக்கணும். அதுக்கு தேவையான அடிப்படையான ஒரு முடிவு கொள்கைகளை உருவாக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம் 30 to 35. அதை மறந்துடாதீங்க. அந்த இடத்துல முடிவு பண்ணுறது தான் உங்களுடைய ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.